வணக்கம் நண்பர்களே. புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா புது ஆர்டரு கோயம்புத்தூர்லேருந்து. இது அவங்க எப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 4 ஃப்ளோரு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து மொத்தம் 5 ஃப்ளோருக்கும் எனக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும். ஒரு ஃப்ளோர்லேயே நம்ம என்ன சொல்லணுன்றதை வந்துட்டு மைக் மூலிமா சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதை சொல்லியிருக்காரு. நானும் முயற்சி எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். உங்கள் எம்எஸ் தர்ஷன் என்டர்பிரைசஸ் சூளைமேட்லேருந்து இந்த பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சுவிட்சு பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையரில் மொத்தம் 5 சுவிட்சு லைன் இன் மோடில் வச்சுருக்கேன். இப்போது இது முதல் சுவிட்சு கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு, ஃபோர்த்து ஃப்ளோரு 5மே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஃப்ளோர்லேயும் ஒர்க் ஆகாது. எந்த ஃப்ளோரில் தேவைப்படுதோ அந்த ஃப்ளோரோட சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணால் போதும். இப்போ 2 ஃப்ளோரில் ஒர்க் பண்ணல யாரும், அவங்கள கான்டாக்ட் பண்ண தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3வது ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 3வது ஃப்ளோர் ஆன் பண்ணி நம்ம அவங்ககிட்ட போய் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு முறை அவங்களுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள அவங்க ஃபோன் எடுக்க மாட்றாங்க, அங்கே மேலே மிஷினரிஸ் இருக்குது, ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது கஷ்டம். ஒரு 2 முறை 3 முறை கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கனால இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்ல முடியல. அதுக்காக இந்த முயற்சி ப்ளஸ் வந்து அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி 600 வாட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 500 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு இதோட இன்டீரியர் பார்த்துருமா ஒரு வாட்டி நம்ம பாருங்கள். எல்லாமே கிளாஸ் டி போர்டு தான். கிளாஸ் டி போர்டு வச்சுட்டு ஒரு வால்யூம் ட்ரிபிள் கண்ட்ரோல் கொடுத்து பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 24 வோல்ட்டு பவர் சப்ளை இது எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு கூலிங் ஃபேன் 12 வோல்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே பார்த்துங்க. இதோட மைக் கனெக்ஷன் தனி பின்னாடி கொடுத்துருக்குறேன். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ வந்துட்டு மைக் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிராண்டட் மைக் ஆன் பண்ணிக்குவோம். மைக் ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது மைக்குக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ்க்கு உண்டான கனெக்ஷனு. இதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணியாச்சு. லைட் இருக்குங்களா? ஓகே, மைக் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள், வால்யூம் வந்து ஒரு 60-70% வைக்கலாம். தாராளமாக 100% வைக்கலாம். ஏன்னா பேசுகிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. சாங்ஸ் கேட்கும்போது மட்டும் மீடியமாக வச்சா போதும், சவுண்டு ஹெவியாக இருக்கும். இப்போது மைக் ஆன் பண்ணி வச்சு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உள்ள சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் செஞ்சுட்டேன். சரிங்களா? பேசலாமா? ஹலோ ஹலோ மைக் செக். ஹலோ பாருங்கள், மைக் ஆனில் இருக்குது. ஹலோ ஹலோ மைக் செக். ஹலோ 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 மைக் செக். கேட்குதுங்களா? ஹலோ 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 வணக்கம் சென்னை. ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஹலோ ஹலோ மைக் செக். ஹலோ ஹலோ. 2வது ஸ்பீக்கரும் ஆன் ஆயிடுச்சு. 3வது சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். 3வது ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. ஹலோ மைக் செக். ஹலோ ஹலோ. இப்போ 4வது சுவிட்சு. ஹலோ ஹலோ மைக் செக். ஹலோ கேட்குதுங்களா? ஹலோ ஹலோ மைக் செக். ஓகே நண்பர்களே, 5வது சுவிட்சுக்கு நான் இன்னும் லைன் கொடுக்கல. அதுக்காக ஒரு ஸ்பீக்கரு சும்மா வச்சுருக்கேன் சாம்பிளுக்காக. ஏன்னா ஒரு பேருக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் வரும். அதனால் 2 பேர் வாங்கியிருக்கேன் டெஸ்டிங்க்காக. இன்னொரு பேர் வாங்கி மொத்தம் 5 ஸ்பீக்கர் அவங்களுக்கு அனுப்பணும். இப்போ ஆம்பிளிஃபயருக்காக தான் டிலே. 1 வீக்கில் இந்த ஆம்பிளிஃபயர் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸ்பீக்கர்ஸ் நேற்று தான் வந்துச்சு, அதனால் இன்றைக்கி அந்த பதிவு போடுறேன். இப்போது வால்யூம் ஃபுல்லாக வச்சு நம்ம பேசி பார்ப்போம். சரிங்களா? ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். பார்த்துங்க சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு. இப்போ அவங்க எந்த ஃப்ளோரில் பேசினாலும் கிளியராக கேட்கும். அவங்க எதாக இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு பதிலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து இப்போ வால்யூம் மீடியமாக வச்சுட்டு நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ண போகிறோம்.
4 ஸ்பீக்கருமே ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா மீடியமில் இருக்கேன். லோவாக வச்சுருக்கேன். ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. லோவாக வச்சுருக்கேன். இப்போ லைன் இன் மோட்லேருந்து ப்ளூடூத் மோடு மாற்றுறேன். ஓகே, மோடு மாறிடுச்சு. இப்போ ஆல்ரெடி மொபைல் நான் கனெக்ட். ஓகே நண்பர்களே, நான் செஞ்சது பிடிச்சிருந்ததுன்னா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ்லாம் நான் போடுறேன். சரிங்களா? தேங்க்யூ. நன்றி.